வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பிட்ட 9 முக்கியமான ரயில்களுக்கு புதிய நிறுத்தம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த நிறுத்தம், எந்தெந்த ரயில்கள் எப்போ நின்று போகும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வருகிற 26ஆம் தேதியில் இருந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. நிச்சயமாக கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே மாதிரி நாகர்கோவிலில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இரு மார்க்கங்களிலையும் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி நாகர்கோவில் காச்சேகுடா எக்ஸ்பிரஸ் ராசிபுரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் செல்லக்கூடிய வாரத்தில் 2 முறை இயங்கக்கூடிய ரயில் சிவகங்கை ரயில் நிலையத்தில் நிரந்தரமாக நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. மதுரை புனலூர் ரயிலுக்கு 2 நிறுத்தங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 நிறுத்தங்களுமே குளித்துறை மேற்கு அப்படிங்கிற நிறுத்தமும், அது மட்டும் இல்லாமல் கடம்பூர் ரயில் நிலையத்திலையும் இந்த ரயிலானது நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற நிறுத்தம் நிரந்தரமாக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நிச்சயமாக இனிமேல் ஸ்ரீவைகுண்டத்தில் 2 மார்க்கங்களிலையும் இந்த ரயிலானது நின்று செல்லும். ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது பெரும் விபத்தை திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸுக்கு தடுத்த ஒரு ரயில் நிலையம். அந்த பாசத்திற்காக இந்த ரயில் நிலையமானது நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய வாரத்தில் 3 முறை இயங்கக்கூடிய ரயிலுக்கு நிறுத்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சிவகங்கையிலையும் பேராவூரணி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அந்தியோதயா ரயிலுக்கும் கூடுதலாக 3 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மணப்பாறை, நாங்குநேரி மற்றும் திருமங்கலம் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் பரமக்குடியில் இனிமேல் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ரிட்டன் டைரக்ஷனில் ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரும்போது இந்த ரயிலுக்கு வள்ளியூர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் நிரந்தரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து இன்னும் பல்வேறு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான நிறுத்தங்கள். ரொம்ப நாளாகவே கோரிக்கை அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு இருந்தது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து இந்த நிலையத்தில் நிச்சயமாக இந்த ரயில்கள் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. என்னையிலிருந்து அப்படின்னா வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினத்தில் இருந்து இந்த நிறுத்தங்கள் எல்லாம் அமலுக்கு வருகிறது. அதனால் இந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ரயில்களை பயன்படுத்தலாம். இங்கே நிற்காது அப்படின்னு மாற்று ஏற்பாடுகளை யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்கே நிற்கும் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் தகவல்கள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து மேலும் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்காக நானும் காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.